ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/10/2023 முதல் 29/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தினுடையது. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும், கன்னி ராசியில் கேது, துலா ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் 23ஆம் தேதி அன்னைக்கு. அதுவே பெரிய விசேஷம். இதை தவிர ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். சந்திர பகவான் பார்த்தேன்னா இந்த வாரம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் அவர் பரணி நட்சத்திரம் வரலும் போறார். இந்த வார கடைசியில் 29ஆம் தேதி ராத்திரி வரலும். ஸ்ரவண நட்சத்திரம்ன்றது மகர ராசியில வருது, பரணி நட்சத்திரம்ன்றது மேஷ ராசியில வருது. 4 ராசிகள் தான்றார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 23ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லுவா. 24ஆம் தேதி விஜயதசமி, 25ஆம் தேதி ஏகாதசி, 26ஆம் தேதி பார்த்தேடையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற பிரதோஷ கால விரதம் 26ஆம் தேதி. ஏன்னா சாயந்தரத்தில் தான் பிரதோஷ காலம் வரும்பொழுது தான் பிரதோஷ விரதம் இருக்க முடியும். 28ஆம் தேதி பௌர்ணமி வருது. பௌர்ணமி அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் சமசப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் ரேவதிக்கு போயிட்டார். அதனால ரேவதி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இது சந்திர பகவான் கிராஸ் பண்ணும் பொழுது கிரகணம் பிடிக்கும். 28ஆம் தேதி ராத்திரி ஒரு மணியிலிருந்து 3 மணி வரலும் இருக்கு. இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சரி, ரேவதி, அஸ்வினி, பரணி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பிரீத்தி பண்ணிக்கணும். மகம், மூலம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களும், ஆயில்யம், கேட்டை இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக பண்ணிக்கணும். 7 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். கார்த்தால எழுந்து, அதாவது 29ஆம் தேதி கார்த்தால எழுந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பசும்பால் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வாங்கி கொடுக்குறதோ, இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச நெல் தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சரி, இன்னைக்கு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். காலையில் 6:55 8:25 வரலாம், 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் போட்டிருக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சந்திராஷ்டமம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அதனால வெளியூர் வெளிமாநிலம் போறதை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதிதாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். இருக்கிறத வச்சுன்னு கண்டிப்பாக போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். ஒருவேளை நீங்கள் சந்திர பகவானுக்கு, அதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுத்துட்டு பசுமாட்டை கொடுத்தேன்னா அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அதை தவிர குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். பாக்யஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையினால் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5, 7ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைகிறது ரொம்பவும் ஏற்றம். ஏன்னா சப்தமத்தில் சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம். புதன், செவ்வாய், சூரியன் 3 பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது இன்னும் விசேஷம். அதற்கு குரு பார்வை இருக்கிறது இன்னும் விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த வாரம் பார்த்தேடையானால் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் பெற்றோர்கள் சம்மதத்தோடு நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5, 7 சம்மந்தப்பட்டு போயிருக்கு. குருவினுடைய பார்வையும் இருக்குது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தேடையானால் இந்த வாரம் குழந்தை பிராப்தி இல்லாமல், கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த IVF, டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரிலாம் இது பண்ணுறா இல்லையா, அவளுக்கு இப்போ பாசிட்டிவாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரம் 23/10 29/10/2023 வரை உண்டான வாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார்.
சனி பகவானோட சேர்ந்து இருக்கார், புனர்ப்பு யோகத்தில் இருக்கார். சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டார். நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தாய்க்கு உடல்நிலையில் கொஞ்சம் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். 24ஆம் தேதி கார்த்தால வரலும் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். தாயின் உடல்நிலை சீராகும். அதற்கு பிறகு பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 26ஆம் தேதி வரலும் அங்கே இருக்கார். கார்த்தால 5 மணி 5:15 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 12ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் இருக்கார். ராகுவோட சம்பந்தம் இருக்கக்கூடிய காலகட்டம் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 8:15 மணி வரலும் இருக்கார். 28ஆம் தேதி 29ஆம் தேதி கார்த்தால வரலும் கூட இருக்கார். அதற்கு பிறகு 29ஆம் தேதிக்கு பார்த்தேனால் 29ஆம் தேதி கார்த்தாலிருந்து அவர் மேஷத்துக்கு வந்துடுறார். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பௌர்ணமி யோகம் நடக்கிறது. அதை தவிர பௌர்ணமி யோகத்தில் கிரகணமும் வருது. அதனால் மேஷராசிக்காரர்கள் பொதுவாக இந்த இதில் அஸ்வினி பரணி இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் கிரகணத்திற்கு உண்டான விசேஷ பூஜையில் கலந்துக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் மொத்தமாகவே நல்ல ஏற்றமான வாரமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த உப்புலியப்பன் கோவில் கும்பகோணத்துக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.